இடறி விழுவதில்லை. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். கிருபையில் நாம் உறுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமைக்குள் ஜெயத்தோடு பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் நாம் ஒருபோதும் இடறி விழுந்துவிடக்கூடாது. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை இல்லாமல் அசதியாய் ஜீவித்தால் இடறி விழுந்து விடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை அன்றாடம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். பாவ சுபாவங்களை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும். கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு உன்னதமானது. நம்மை அவர் எந்த ஊழியத்திற்கு அழைத்தாலும் அந்த ஊழியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உத்தமமும் உண்மையுமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் நமக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழும்பி நம்முடைய ஓட்டத்தை தொடர வேண்டும். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை பூரணமாயும் நிறைவாயும் செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய கிருபையில் பெருகி இருக்கிறவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை அதிகமாய் செய்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் பூரணமாய் அளிக்கப்படும். அங்கே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோட நித்திய காலமாய் ஆளுகை செய்வார்கள். 2 பேதுரு நிருபத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசிகள் ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டும் என்று பேதுரு 2ஆம் முறையாக எச்சரித்துக் கூறுகிறார். விசுவாசிகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்கள் அவருடைய கிருபையை இழந்து போவார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் நமக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்: அருமையான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையிலும் சமாதானத்திலும் பெருக வேண்டும். திவ்ய வல்லமையினால் தேவ பக்தியோடு ஜீவிக்க வேண்டும். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். 2 பேதுரு 1:5 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் கிருபைகளை கூட்ட வேண்டும். கிருபைகள் பெருக வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் கனியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். முன் செய்த பாவங்களில் இருந்து விலகி ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். ரோம பேரரசில் யுத்தத்தில் வெற்றி பெற்ற படை தளபதிகளை பாராட்டுவதற்கு அவர்களை வெற்றி பவனியாக அழைத்து வரும் வழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட பிரவேசம் இந்த வசனத்தில் ஒப்புமையாக கூறப்பட்டிருக்கிறது.